சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே செய்யற மாதிரி செய்யாம என்னோட ஸ்பெஷல் பிரியாணி மசாலா வச்சு தாங்க எப்படி பிரியாணி செய்யறதுங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பிரியாணி மசாலா வச்சு மஷ்ரூம் பிரியாணி, அதே மாதிரி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி எல்லாமே செய்யலாங்க. சும்மா அரிசி வாங்கிட்டு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம மசாலா போட்டிங்கன்னா சும்மா வேற லெவல் பிரியாணியாக இருக்கும். பாருங்க, ரைஸ் நல்லா மலர்ந்து அப்படியே சூப்பராக வெந்திருக்கு. அப்படியே தூக்கி தூக்கி நிற்கிது பார்த்தீங்களா? இப்படி இருந்தாலே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு ரைஸ்லேயும் அப்படியே பிரியாணி மசாலா இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. நம்ம கிட்ட இப்ப 18 வகையான பொடிகள் இருக்கு. இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம்? சாப்பிட்றதுக்காக தான். ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் பிரியாணி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்து அதுல 2 டீஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேங்க. தயிர் போட்டு கழுவும் போது சிக்கன்ல இருக்க கவுச்சி ஸ்மெல் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி தண்ணி இல்லாம எடுத்து வச்சுக்கணும். இப்ப இதுல தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். இப்ப இதுலயே 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டாதாங்க ருசியா இருக்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகா பொடியும் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த காஷ்மீர் மிளகா பொடி நம்ம கிட்ட இருக்குங்க. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. பிரியாணிக்கு காஷ்மீர் மிளகா பொடி போடும் போதும் நல்ல கலர் கொடுக்குங்க. நம்ம கலர் பவுடரே சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம ஸ்பெஷல் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதுவும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம பிரியாணி மசாலாவில இருந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம சிக்கன் அரிசிலாம் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மசாலா பொடி போடணும். இன்னைக்கு 1/2 கிலோ அரிசி வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு தகுந்த அளவு தாங்க மசாலா பொருட்கள் போடணும். நீங்க என்னோட பிரியாணி மசாலா வாங்கி பாருங்க. இந்த கவர் ஓபன் பண்ணும் போதே அவ்வளவு மனமா இருக்கும். இதுவரையிலும் நீங்க செய்யாத சுவையா இருக்கும். ஏன்னா என்னோட பிரியாணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ ஒரு தடவை வாங்கி சமைச்சீங்கன்னா திரும்ப திரும்ப சமைப்பீங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். அடுத்தது தயிர் 100 ml எடுத்து வச்சிருக்காங்க. இதுவும் ஊத்திடலாம். தயிர் ஊத்தும் போது சிக்கனை நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்குங்க. இதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் இல்ல நெய் எது வேணாலும் ஊத்திக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊத்திருக்கேன். நீங்க நார்மலா எப்பயும் எந்த எண்ணெயில செய்வீங்களோ அதுலயும் செய்யலாம். ஈவன் கடலை எண்ணெயிலையும் செய்யலாம். ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மசாலா போட்டு செய்யும் போதும் சிக்கன்ல மசாலாலாம் இறங்கிட்டு ரொம்ப சுவையா இருக்கும். இந்த சிக்கன் சாப்பிடும் போது நீங்க எடுக்கிற கோழி ரொம்ப பெருசா இருக்க கூடாது. சின்ன கோழியா இருந்தா சிக்கன் சாஃப்டா இருக்கும். அவ்வளவுதாங்க. மசாலா நல்லா தடவியாச்சு. இது குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது ஊறணும். ஈவன் முன்னாடி நாளே செஞ்சு வச்சா கூட சூப்பரா இருக்கும். ஆனா அந்த மாதிரி டைம்ல நீங்க இது ஃப்ரீசர்ல வைக்கணும். காலையில சமைக்கிறதுக்கும் கொஞ்ச நேரம் முன்னாடி வெளியே வச்சிடணும். மசாலா நல்லா ஊறட்டுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது அரிசி ஊற வச்சுக்கலாங்க. நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து அதை ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருக்கேங்க. இது குறைஞ்சது 20 to 30 நிமிஷம் ஊறணுங்க. நான் எடுத்திருக்கிற அரிசி பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்ல கிளாசிக் பிரவுன் கலர் பேக்கெட்டுங்க. இது நல்லா ஊறட்டும். அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இன்னைக்கு குக்கர்ல தான் பிரியாணி செய்ய போறேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 50 to 70 ml ஊற்றினா போதும். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மீதி தேவையானது போட்டுக்கலாங்க. என்னோட பிரியாணி மசாலாவில் எல்லா ஸ்பைசஸும் இருக்கு. ஸோ நீங்க இப்போ எந்த ஸ்பைசஸும் போட வேண்டாங்க. அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அன்னாசி மொட்டு எதுவுமே வேண்டாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. நான் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதிலே போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் பாதி, சின்ன வெங்காயம் பாதி கூட போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டா போதுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் தாங்க எல்லா அளவும் எடுத்தேன். ஸோ ஏற்கனவே சிக்கனில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ இதே ஸ்பூன்லேயே இன்னும் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதிலே போட்டுடலாம். இதை பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மணம் போயிடுச்சுங்க. அடுத்தது 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்.
நான் எடுத்துருக்கிற பச்சை மிளகாயில் அவ்வளோ காரம் இருக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்கள் பச்சை மிளகாய் காரமாக இருந்தால் நீங்கள் கூடி குறைச்சி உங்கள் காரத்துக்கு ஏற்ப பார்த்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 கலர் கிளறுனா போதுங்க. அடுத்தது அரை கைப்பிடி புதினா இலை போட்டுக்கலாம், அரை கைப்பிடி கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க. ஜஸ்ட் இந்த இலையெல்லாம் சுருங்கினா போதும், அடுப்பானாலும் கம்மியாக தான் இருக்கணும். தலை நல்லா சுருங்கிடுச்சிங்க, இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பூனில் அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன், இதிலே போட்டுடலாங்க. ஏற்கனவே 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம் சிக்கனில், பட் இப்போ கொஞ்சம் போடணும், அப்போ தான் வாசனையாக இருக்கும். அப்படியே ஒரே ஒரு கிளறி கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி சிக்கன்லாம் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரியாணி மசாலாவை கூடி குறைச்சி போட்டுக்கணும். போதுங்க. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். நான் பழமாக பெருசாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதிலே போட்டுடலாம். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, தக்காளி ரொம்ப சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். ஆனால் தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். இப்போ தக்காளி இதிலே கொட்டிடலாம். இந்த தக்காளி வதங்குறதுக்கு அரை டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சு இப்போ கிளறி கொடுத்துடலாங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இனிமேல் மசாலா போட்டு ஊற வச்ச சிக்கன் இப்போ இதிலே கொட்டிக்கலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கணுங்க. இப்போ பிரியாணி மசாலா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 to 2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாங்க. அரை கிலோ அரிசிக்கு. நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா தாங்க, காஷ்மீர் மிளகா பொடியிலேருந்து அவ்வளோ காரம் வராது. ஸோ உங்களுக்கு நல்லா இன்னும் சுருன்னு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் மிளகா பொடி 1 டீஸ்பூன் to அரை டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். 3 to 4 மினிட்ஸ் இந்த சிக்கன் நல்லா மசாலாவோட வதங்கி வரட்டுங்க. சிக்கன் நல்லா வதங்கி எண்ணெயும் கசி ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். இனிமேல் நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். இந்த கிளாஸ்ல தாங்க நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். 2 கிளாஸ் அரிசியும் அரை கிலோ கணக்காகுது. 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 2 கிளாஸ் அரிசிக்கும் சேர்த்து 3 கிளாஸ் தண்ணி அளந்து கெட்டிலில் ஊற்றி சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தண்ணி இதிலே ஊற்றிடணுங்க. ஆனால் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம கிரேவி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கொஞ்சம் கிரேவி நல்லா அதிகமாக இருந்தால் நம்ம தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கணும். இது வந்து கிரேவி கரெக்டாக இருக்கு, அதனால 1க்கு 1.5 தண்ணி ஊத்துறங்க. கிரேவி அதிகமாக இருந்தால் 1/4 கிளாஸ் இல்லைன்னா அரை கிளாஸ் தண்ணி குறைச்சி ஊற்றிக்கணுங்க. இப்போ இந்த தண்ணிக்கு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதனால பார்த்து தாங்க போடணும். அடுப்பணல் ஃபுல்லாக வச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துடலாங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இது 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உப்பு காரம் புளிப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் நல்லா கொதிச்சு வேகட்டுங்க. சும்மா அப்படி மூடி வச்சா போதும். ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 3 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கனும் வெந்திருக்குங்க. 3/4 இதில் வெந்தால் போதும். 1/4 விசில் விடும் போதும் வெந்துடும். இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம். ஊற வச்ச அரை கிலோ பாஸ்மதி அரிசியை நான் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. இதிலே போட்டுடலாம். பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி ரெண்டுக்குமே இதே தண்ணி அளவு தாங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சு இந்த அரிசியை லேசாக உள்ள தள்ளி விட்டுடலாம். ரொம்ப போட்டு அப்படி இப்படி கலரக்கூடாது, ஏன்னா ஊற வச்ச அரிசி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரிசிக்கும் மாறும். ஸோ நீங்கள் எடுக்கிற அரிசி ரொம்ப பழசா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி வைக்கணும், ஏன்னா பழைய அரிசி தண்ணி அதிகமா இழுக்கும். இப்போ இது நல்லா ஒரு கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இனிமே நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். உப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கல் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அப்பதான் வெந்து வரும்போதும் கரெக்டா இருக்கும். இப்போ லாஸ்டா இதுல ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் போடும் போதும் ரொம்ப மனமா இருக்கும். விருப்பப்பட்டா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அப்படியே லைட்டா இன்னொரு கிளறிட்டோம் போதுங்க. வாழை இலை இருந்தா இது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிக்கலாங்க. என்கிட்ட இன்னைக்கு வாழை இலை இல்லை, அதனால நான் போடல. இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலா ஒரு 2 சிட்டிகை எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டா போதும், நல்ல மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க. மேலே அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இனிமேல் குக்கர் மூடிடலாம். விசிலும் போட்டாச்சு. அடுப்பணல் மீடியமா வச்சு ஒரே ஒரு விசில் விட்டா போதுங்க. பாஸ்மதி அரிசி, சீரக சம்பா அரிசி ரெண்டுக்குமே ஒரு விசில் போதும். இதே மாதிரியே நீங்க நார்மல் சாப்பாட்டு பொன்னி அரிசியிலேயே செய்யலாம். அந்த மாதிரி பட்சத்துல 2 விசில் விட்டுக்கோங்க. இல்ல நார்மலா நீங்க எப்பயும் எப்படி விசில் விடுவீங்களோ அந்த மாதிரியே வச்சுக்கலாம். இதே ஸ்டைலே டைரக்டா பாத்திரத்துல தம் போட்டும் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு 12 நிமிஷம் தம் போட்டா போதும். இது ஒரு விசில் வரட்டுங்க. அவ்வளோதாங்க, ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ குக்கர் ஆவி போட்டுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 minutes later. குக்கர் ஆவி போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ்! இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுடலாங்க.
பாருங்க ரைஸ் நல்லா மலர்ந்து அப்படியே சூப்பரா வெந்திருக்கு. அப்படியே தூக்கி தூக்கி நிக்குது பாத்தீங்களா? இப்படி இருந்தாலே நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு கரண்டியால அப்படியே ஓரத்துல இருந்து லேசா எடுத்து கொடுத்துடலாம். வாவ், எப்படி இருக்கு பாருங்க. அதுவும் ஸ்பெஷலா என்னுடைய பிரியாணி மசாலா போட்டு செஞ்சது வேற லெவலா இருக்குங்க. பாத்தீங்களா? தெரியுதா? ஒவ்வொரு ரைஸ்லயும் அப்படியே பிரியாணி மசாலா இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? அவ்வளவுதாங்க. சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ பிரியாணி நம்ம எப்பயுமே செய்யறதான், பட் இன்னைக்கு ஸ்பெஷலா என்னோட பிரியாணி மசாலா வச்சு செஞ்சிருக்கேன். ஸோ உங்களையும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா உங்க பிரியாணி மசாலா வாங்கியிருக்கேன், அதை வச்சு எப்படி பிரியாணி செய்யணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா ஆனால் சிம்பிளா பண்ணியிருக்கேன். என்னோட பிரியாணி மசாலா போட்டு செய்யும் போதும் உங்களுக்கு வேலை கம்மின்னு சொல்லுவேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் போடணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஸ்பெஷலா என்னோட பிரியாணி மசாலாவிலேயே பிரியாணிக்கு தேவையான அத்தனை பொருளுமே இருக்கு. என்னோட பிரியாணி மசாலா வச்சு வெறும் சிக்கன் பிரியாணி மட்டும் தான் செய்யலாமான்னு கேட்க வேண்டாம். தக்காளி சாதத்துல இருந்து பிரியாணி வரைக்கும் எல்லாமே செய்யலாங்க. நான் எப்பயுமே என்னோட ரெசிபியில சொல்லுவேன், அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. பாத்தீங்கல்ல, ஒவ்வொரு சாதமும் நல்லா உதிரி உதிரியா அப்படியே மசாலாவோட இருக்கு. இந்த பிரியாணி மசாலாவை வெஜிடேரியனும் யூஸ் பண்ணலாம், நான் வெஜிடேரியனும் யூஸ் பண்ணலாங்க. இந்த பிரியாணி மசாலா வச்சு மஷ்ரூம் பிரியாணி, அதே மாதிரி சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். பட் அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நீங்க பிரியாணி செய்யும் போது அந்த மசாலாலாம் கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா கசப்பா இருக்கும். பட் என்னோட பிரியாணி மசாலா யூஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ 1/2 கிலோ அரிசிக்கு 1.5 டீஸ்பூன் to 2 டீஸ்பூன் போட்டா கரெக்டா இருக்குங்க. ஸோ வீடியோல நான் எப்படி சொன்னனோ அதே அளவுகளை ஃபாலோ பண்ணுங்க. பிரியாணி லவருக்குலாம் என்னோட மசாலா வாங்கி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸின்னு சொல்லுவேன். மெயினா நீங்க பேச்சுலரா இருக்கிறீங்களா, உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க. சும்மா அரிசி வாங்கிட்டு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நம்ம மசாலா போட்டீங்கன்னா வேற லெவல் பிரியாணியா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரவங்களே வந்து கேட்பாங்க என்னப்பா செய்யறேன்னு. அந்த அளவுக்கு வாசனை சும்மா ஊரிய தூக்குன்னு சொல்லலாம். சும்மாவே பார்த்து பார்த்து செய்வேன். என்னோட மசாலா வச்சு சும்மா விட்டுருவோன்னா சும்மா அம்புட்டி என் உசுரியும் கொடுத்து செஞ்சிருக்கேங்க. நீங்க அதை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா மட்டுமே உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பிரியாணி மசாலா மட்டும் கிடையாதுங்க, நம்ம கிட்ட இப்போதைக்கு 18 வகையான மசாலாக்கள் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மசாலாவில் வேலை அதிகமா இருக்கு, ஸோ அதனால என்னால வீடியோ அதிகமா போட முடியல. பட் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு கண்டிப்பா எப்பயும் போல ரெகுலரா வீடியோ வருங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் வந்து வெறும் பிரியாணி ரைஸ் மட்டும் டேஸ்ட் பார்த்தலாம். நிஜமா சொல்றேன், வேற லெவல். இந்த பிரியாணி மசாலா இருக்கு, வார்த்தையில சொல்ல முடியாது. நிஜமா சொல்றேன், அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த மசாலா வாங்கி நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல, நல்லா இல்லைன்னா நீங்க வாங்கின மசாலாவுக்கு எவ்வளோ காசாச்சு அது உங்களுக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அதுக்கு நான் கேரண்டி. இந்த அளவுக்கு சொல்றேன்னா எப்படி இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அதே மாதிரி உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப தொடங்கி ஒரு 10-15 நாளுக்குள்ளதான் ஆகுது. நிறைய பேர் வாங்குறீங்க. என்னால உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளைவே பண்ண முடியல. ஸ்டாக்கும் தீந்து போகுது. இனிமே ஆர்டர் பண்ண போறவங்களுக்கு கொடுக்க முடியுமாங்கிற அளவுக்கு சேல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். நான் முன்னாடியே வீடியோல சொல்லியிருக்கேன், ஒரு தடவை வாங்கினீங்கன்னா திரும்ப திரும்ப வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் வாட்டி வாங்கினவங்க நிறைய பேர் திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருக்காங்க, அது நிறைய குவான்டிட்டியில. ஸோ நான் அவங்களுக்கு எல்லாமே சொல்லுவேன், எப்பா இப்போ கொஞ்சம் கம்மியா வாங்குப்பா, எல்லாருக்குமே மசாலா வேணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்க அன்புக்கு எப்பயுமே நான் அடிமைன்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச்ங்க. இப்போ சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? மசாலாவோட கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ மை காட், அப்படி வந்திருக்கு. இந்த சிக்கன் உள்ள இங்கே பாருங்களேன், ஜூஸியாக இருக்குது. இப்படி இருக்கணும், அப்படி இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துடலாமா? சும்மா அப்படி இருக்க வேற லெவலா இருக்கு. கண்டிப்பா மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லயே குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.